ஜெயதேவர் இவர் பூரி அருகிலுள்ள தந்துபில்வம் என்ற ஊரில் பிறந்தவர். பூரியில் ஜெகந்நாத பெருமாள் தனது சகோதரன் பலராமனுடன் சகோதரி சுபித்திரையுடன் அருள்பாலிக்கிறார். இவ்வூரில் வசித்தவர் நாராயண சாஸ்திரியார். இவரது மனைவி கமலாபாய். இவர்கள் இறைபக்தி மிக்கவர்கள். தினமும் ஜெகந்நாதர் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வணங்கி வந்தனர். இவர்களுக்கு திருமணமாகி பலகாலம் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. நாராயண சாஸ்திரி இதற்காக கவலைப்படாவிட்டாலும் கமலாபாய் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவில் நாராயணனை மனதில் நினைத்தபடியே நாராயண சாஸ்திரியும் கமலாபாயும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அன்று இரவில் சாஸ்திரியின் கனவில் நாராயணன் சங்கு சக்கரபாணியாக காட்சி தந்தார். உனது மனைவியின் கோரிக்கையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்கள் பக்தி என்னை மிகவும் கவர்ந்தது. உன் மனைவியிடம் அவள் என்னிடம் வைத்த கோரிக்கையை பற்றி தெரிந்து கொள் என கூறி மறைந்து விட்டார். சாஸ்திரியார் உறக்கம் கலைந்து எழுந்தார். மனைவியை எழுப்பி தான் கண்ட கனவு பற்றி கூறினார். நீ பெருமாளிடம் ஏதாவது வேண்டுதல் வைத்திருந்தாயா? அதை நிறைவேற்றுவதாக என்னிடம் சொன்னாரே, அவரிடம் என்ன வரம் கேட்டாய் என்றார். நம் குலம் விளங்க ஒரு புத்திரம் வேண்டும் என தினமும் பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது தாய்மை. தாய்மையில் கிடைக்கும் இன்பத்தில்தான் ஒரு பெண் மகிழ்ச்சி அடைகிறார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என கேட்டேன் என்றார். உடனே நாராயண சாஸ்திரியின் முகம் வாடிப்போனது. பதறிப்போன கமலாபாய் அவரிடம் முகவாட்டத்திற்கான காரணத்தை கேட்டார். நான் சிற்றின்பத்தை மறந்து பகவானின் பாதார விந்தங்களை அடைய வேண்டும் என எண்ணுபவன். குழந்தை குட்டி என பந்த பாசத்தை வளர்த்து சம்சார சாக்கரத்தில் உயர வேண்டும் என நினைக்கவில்லை. இதை நான் பகவானிடம் தினமும் வேண்டிக் கொண்டிருந்த போது நீ குழந்தை வரம் கேட்கிறாய். அதை நினைத்துதான் வருத்தப்பட்டேன் என சொல்லிவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டார். கணவனின் சொல்லை கேட்டு கமலாபாயின் மனம் மிகவும் வருந்தியது. உடனே நாராயணன் இருவரின் கருத்து வேறுபாட்டையும் தீர்க்க சாஸ்திரியின் கனவில் மீண்டும் வந்தார். புத்திர பாக்கியம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்காது. மனிதனாக பிறந்தவர்கள் கண்டிப்பாக குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல சாவிற்கு புத்திரன் வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்து. எனவே எனது பக்தியை நொந்து கொள்ளாதே. அப்படி செய்தால் அது அபச்சாரம் என கூறினார். இதை கேட்ட நாராயண சாஸ்திரி பகவானின் காலில் விழுந்தார். மனைவியை மீண்டும் எழுப்பி கண்ட கனவு பற்றி சொன்னார். சில மாதங்களில் கமலாபாய் கருவுற்றார். இந்த தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஜெயதேவர் என பெயரிட்டனர். குழந்தை பருவத்திலேயே சங்கீத ஞானமும் கல்வி ஞானமும் பெற்றிருந்தார். கோயில்களில் தோத்திர பாடல்கள் பாடினார். திருமண பருவம் வந்ததும் அவ்வூரில் வாழ்ந்து வந்த தேவசர்மா என் மகள் பத்மாவதியை திருமணம் செய்து வைத்தனர். இந்த தெய்வ தம்பதிகள் தினமும் ஜெகந்நாதர் ஆலயத்திற்கு சென்று பரமனை போற்றி பாடினார்கள். பகவானை பற்றி ஒரு நூல் எழுத ஜெயதேவர் ஆசைப்பட்டார். பகவானிடமே சென்று உன்னை பற்றி ஒரு நூல் எழுத விருப்பம் கொள்கிறேன் என கேட்டார். அப்போது கோயில் மணி அடித்தது. கர்ப்பர் கிரகத்தில் அதிசயமான ஒளி தோன்றியது. இதை பார்த்த கோயில் அர்ச்சகர் ஜெயதேவருக்கு உரிய மரியாதைகளை செய்தார். கண்ணனுக்கும் ராதைக்கும் ஏற்பட்ட பிரேமையின் மகிமை கீதா கோவிந்தம் என பெயரிட்டு எழுத ஆரம்பித்தார் ஜெயதேவர். ராதை கோகுலத்து பெண்மணி. கண்ணன் மீது உயிரையே வைத்திருந்தாள். அவனையே அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். கண்ணனோடு கலந்துவிட வேண்டும் என்பதே அவளது விருப்பம். இதை பத்திரசரம் சொட்ட சொட்ட ஜெயதேவர் எழுதினார். நூலை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஜெயதேவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. கண்ணனை நினைத்து ராதை உறுதி கொண்டிருந்த வேளையில் கண்ணன் அங்கு வருகிறான். அவன் ராதையிடம் உனது இளம் தளிர் போன்ற பாதத்தை எனது தலையில் வை என கேட்கிறான். இப்படி எழுதுவது சரிதானா? ஒரு பெண்ணின் பாதத்தை கண்ணனின் தலையில் வைப்பது போல மனதில் கற்பனை எழுகிறதே. இதை நூலில் எழுதிவிடலாமா? இதனால் விபரீதம் ஏதும் ஏற்படுமா என்றெல்லாம் ஜெயதேவர் சிந்தித்தார். அப்படியே எழுத்தாணியை வைத்துவிட்டு உச்சிகால பூஜைக்கு செல்வதற்காக எண்ணெய் தேர்த்தி ஆற்றில் குளிக்கச் சென்று விட்டார். பத்மாவதி ஜெயதேவதற்காக காத்திருந்தார். அப்போது எண்ணெய் தலையுடன் சென்ற ஜெயதேவர் மீண்டும் திரும்பி வந்தார். அவர் பத்மாவதியிடம் நான் நினைத்தது போலவே ராதையின் பாதத்தை கண்ணனின் தலையில் வைப்பது போல எழுதிவிடு என்றார். இதை நீங்கள் குளித்துவிட்டு வந்தபின் எழுதலாமே, என்ன அவசரம் என பத்மாவதி சொன்னார். நான் வந்த பிறகு எழுதினால் மாறிவிடும். இப்போதே எழுதிவிடு, அல்லது சுவடிகளை எடுத்து வா, நானே எழுதிவிடுகிறேன் என்றார். சுவடுகளை பத்மாவதி எடுத்துக்கொண்டார். ஜெயதேவர் அவசர அவசரமாக எழுதிவிட்டு மீண்டும் குளிக்கச் சென்று விட்டார். சற்று நேரத்தில் ஆற்றில் நீராடி வீடு திரும்பினார். கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு வந்தார். மீண்டும் எழுதத் தொடங்கினார். ஏட்டை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
ராதையின் பாதம் கண்ணனின் தலையில் படுவது போல எழுதப்பட்டிருந்தது. அவர் பத்மாவதியை அவசர அவசரமாக அழைத்தார். இதை எழுதியது யார்? நீங்கள் ஏதாவது எழுதினீனா என கேட்டார். பத்மாவதி, சற்று முன்பு நீங்கள் தானே எழுதினீர்கள். ஆற்றுக்கு குளிக்கச் சென்றவர் எண்ணெய் தேய்த்து தலையோடு வந்து எழுதினீர்களே என சொல்லவும் ஜெயதேவருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. சாட்சாத் கண்ணனே அங்கு வந்து தனது கருத்தை ஏற்றுக்கொண்ட விதமும் ராதை மீது அவர் வைத்திருந்த அன்பும் புரிந்தது. தொடர்ந்து கீதா கோவிந்தத்தை எழுதி முடித்தார் ஜெயதேவர். இதன் பிறகு அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. இவர் கிபி 11ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர். வங்காள தேசத்து அரசனான லட்சுமணசேனனின் அவையில் ஆஸ்தான கவியாக இருந்தார். கவிராஜர் என்ற விருப்பத்தையும் பெற்றார். கடைசியாக ஜெயதேவர் காசியில் வசித்து வந்தார். ஒரு சுபமுகூர்த்த நாளில் அவர் இறைவனுடன் கலந்தார். ஜெயதேவர் மறைந்துவிட்டாலும் கீதா கோவிந்தம் இன்றும் கண்ணன் ராதை புகைப்பாடும் நூலாக சாகாவரம் பெற்று விளங்குகின்றது. இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், ஒரு மனிதன் குழந்தை பெறுவதின் மூலமாகவே முழுமை அடைகிறான். அவ்வாறு குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் தம்மால் முடிந்த அளவுக்கு வெளியிருந்து தத்தெடுத்து வந்தாச்சு வளர்த்து அதன் மூலமாக அவன் பிறவி பலனை அடைய வேண்டும். இதனால் குழந்தை இல்லை என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு கொண்டு அல்லது அதுக்கு மாற்றுவை செய்து கொண்டு அதன் மூலமாக குழந்தை பெற்று இன்பமாக அனைவரும் வாழ்வோம். கடைசியில் இறைவனின் காலடியில் சரணடைவோம். நன்றி, வணக்கம். இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்.